வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, உயிர் உறவுகள் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். பக்கத்தில் அரசி வைத்த பொங்கல் 2வதாக பொங்க கூடியிருந்தவர்கள் எல்லாம், என்ன மணியம்மா, இந்த வருஷம் உங்க வீட்டில தான் மொத்த கல்யாண விசேஷமும் இருக்கும் போல இருக்கு. உன் பொண்ணு மருமக வச்ச 2 பொங்கலும் பொங்கிடுச்சு என சொல்லவும், மற்றவர்களும் சேர்ந்து பூரணி அரசி இருவரையும் கிண்டல் பண்ண, அவளோ அவள் அம்மாவின் பின்னால் ஒளிந்தவள், என்னம்மா எல்லாரும் இப்படி பேசுறாங்க, நான் தான் பொங்கல் வைக்க மாட்டேன்னு சொன்னேன் என சிணுங்கிக் கொண்டே சொன்னாள். ஏண்டி, இது என்ன புதுசா? இப்ப எதுக்கு அழற? பொண்ணா பிறந்தா என்னைக்காவது ஒரு நாள் கண்ணாலம் பண்ணித்தானே ஆகணும். அதான் எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு எதுக்கு கண்ணை கசக்கற என அவள் தலையை தடவிக்கொண்டே மென்மையாக சொன்ன மணியம்மை மனதிற்குள், ஆத்தா, எனது கோரிக்கையை நீ நிறைவேற்றிட்ட. இனி இவங்க அப்பங்கிட்ட நான் கண்ணாலத்தை பத்தி பேசலாம். இவளோட அசட்டு தைரியத்துக்கும் வாய் துடுக்குக்கும் என்னால ரொம்ப நாள் இவளை பாதுகாத்து வைக்க முடியாது. ஒரு நல்ல இடத்துல இவளை கட்டி கொடுத்துட்டா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். நல்ல பையனா பார்த்து முடிச்சு கூட அத்தா என அந்த இடத்திலேயே கண்களை மூடி அந்த அம்மனை மனமுருகி மணியம்மை வேண்டிக் கொண்டார். மனம் என்பது யாரும் புரிந்து கொள்ள முடியாத, அறிந்து கொள்ள முடியாத ஒரு பொருள். அதில் தோன்றும் எண்ணங்கள் கணக்கில் அடங்காதவை. இன்று விருப்பமானது நாளை வெறுப்பாகலாம். எண்ணங்களின் கால அளவு சில நொடிகளே. அதற்குள் எந்த விதமான மாற்றமும் அதில் ஏற்படலாம். அதில் இருந்து ஜெயித்து எண்ணத்தை நிலைப்படுத்தி தனது விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்பவனே வாழ்வில் வெற்றி அடைகிறான். அதுபோல் மணியம்மையும் தனது எண்ணத்தில் நிலைத்து நிற்பாரா, இல்லை வரும் துன்பத்தை கண்டு துவண்டு விடுவாரா? இதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இங்கு, என்ன பங்காளி, வந்துட்டேன்னு சொன்னீங்க, இன்னும் வீட்டுக்கு வரல? வீடு விலாசம் தெரியலையா என அலைபேசியை காதில் வைத்து கொண்டே ஊருக்கே கேட்பது போல செல்வன் கத்தி கொண்டிருக்க, எதிர்ப்புறத்தில் இருந்து, தோ ஊருக்குள்ள வந்துட்ட பங்காளி, அதுக்குள்ள ஒரு அவசர சோலி வந்துடுச்சு, நான் கிளம்புறேன் பங்காளி என பதில் வந்தது. என்னது, ஊருக்குள்ள வந்துட்டு சாப்பிடாம போறியா? அதெல்லாம் முடியாது. புது மாப்பிள்ளைன்னு ஆட்டுக்கால் சூப்புல இருந்து காடை கவுதாரி 1000 மீன் குழம்பு வரைக்கும் என் மாமனார் வீட்டுல ஒரு பெரிய விருந்தே ரெடியா இருக்கு பங்காளி. உனக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். நீ இப்ப இங்க வர்ற? நீ எங்க இருக்க சொல்லு. இல்ல நான் வர்றேன் என செல்வம் சொல்ல, இல்ல பங்காளி கொஞ்சம் என அவன் மீண்டும் இழுக்க, என்னப்பா வார்த்தைக்கு வார்த்தை பங்காளின்னு சொல்லிட்டு இப்போ உன் தகுதிக்கு குறைவான இடத்துல எப்படி சாப்பிட்றதுன்னு யோசிக்கிறையா என கேட்டதும், டேய் லூசாடா நீ, நான் என்னைக்கிட அப்படி நினைச்சிருக்க, நீ இலை போடு, த வந்துடுற என சொல்லிவிட்டு அலைபேசியை அணைத்தவன், இவன் வேற மனுஷனோட நிலமு புரியாம பேசுறான் என புலம்பிக் கொண்டே திரும்பியவன், ஐ எங்க புகழ் மச்சான் என குதூகலத்தோடு தன் தோழிகளிடம் பேசி கொண்டிருந்த பாரிஜாதம் அவனை பார்த்ததும் கத்திக்கொண்டே வேகமாக அவன் அருகில் சென்றவள், மச்சான் இங்க நீங்க எப்படி என கேட்டவள், நல்லா இருக்கீங்களா என பெரிய மனுஷி போல நலம் விசாரித்தாள். அவனோ, ஏய் பாரி என சந்தோஷத்தில் முகம் மலர, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா என விசாரிக்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க மச்சான், நீங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு என அவன் முன்பு அவள் அந்த சுடிதாரோடு சுற்றி காட்ட, மனதிற்குள் அதுவரை இருந்த புழுக்கம் குறைந்து மன நிறைவுடன், உனக்கு என்னடா குட்டி, எது போட்டாலும் அழகா இருக்கும் என அவன் வாஞ்சையோடு அவளது தலையை தடவி கொடுத்தான். அப்புறம் மச்சான், அத்தை, பாண்டி மச்சான் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்புறம் இந்த பாண்டி மச்சான கொஞ்சம் மிரட்டி வைங்க, எங்க ஊர் பொண்ணுங்களை பார்த்து கிண்டல் பேசி சிரிச்சிருக்காரு. எல்லா பிள்ளைங்களும் வந்து, என்ன வயிறாளுக, உன்ற மச்சான் எப்படி இந்த மாதிரி பேசலாம்னு என அந்த நேரத்திலும் பாண்டியை பற்றி ஒரு புகார் கடிதம் கொடுத்தாள் அவனின் அத்தை மகள். அவனோ,
அப்படியா பண்ணா? சரி சரி, நீ கவலைப்படாத, நான் அவனை கண்டிச்சு வைக்கிறேன் என சிரித்து கொண்டே சொன்னவன், எல்லாரும் நல்லா இருக்காங்க பாரி. உன்னோட படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் என அறிவுரைகளை சொல்லிவிட்டு, சரி பாரி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன் என சொல்லி அங்கிருந்து நகர முற்பட, என்ன மச்சான், அம்மாவை பார்க்காம போறீங்க? உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, வாங்க என அவனை விடாமல் அழைத்து கொண்டு வந்தாள் அவள். மா மா, இங்க பாருங்க, யார் வந்திருக்காங்கன்னு என சொல்ல, மணியம்மையோ பேசிக் கொண்டிருந்தவர் திரும்பி பார்க்க, அங்கு புகழ் நிற்பதை பார்த்ததும், புகழு என மனதிற்குள் வைத்திருந்த பாசம் வார்த்தையாக வெளிவர, முகம் நிறைய பூரிப்போடு அவன் அருகில் வேகமாக வந்தவர், புகழு, எப்படிப்பா இருக்க? உன்னை எப்ப பார்த்தது? என்னப்பா இப்படி இழைச்சு போயிட்ட? ஒழுங்கா சாப்பிட்ற இல்லையா? போன முறை பார்க்கும்போது கூட கொஞ்சம் நல்லா இருந்த, இப்ப என்ன தம்பி இப்படி போயிட்ட என தன் மருமகனை பார்த்த சந்தோஷத்தில் வார்த்தைகள் நிற்காமல் அருவி போல் கொட்ட, கண்களில் இருந்து கண்ணீரும் அதற்கு இணையாக வந்து கொண்டிருந்தது. புகழோ அவரின் அன்பில் மனம் நெகிழ்ந்தவன், அச்சோ அத்தை, என்னது, எல்லாரும் நம்மளையே வேடிக்கை பார்க்கறாங்க, நான் நல்லா இருக்கேன், என்னை 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது மறுபடியும் இப்பத்தான் பார்க்குறீங்க, அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. நான் அப்படியே தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை? மாமாவை கோயில்ல பார்த்தேன் என சொல்லும் போதே குரலில் பிசிறு தட்ட அமைதியானவன் சில வினாடிகளுக்கு பிறகு, நீங்க என்ன மட்டும் சொல்றீங்க, நீங்களும் இழைச்சு போய் தான் இருக்கீங்க என சகஜமாய் அவரின் மேல் அக்கறையாக பேச, எனக்கு என்ன புகழு, உன்ன மாதிரி அண்ணன் பையன் இருக்கும்போது என்ன மாதிரி பெண்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் சந்தோஷமாத்தான் இருக்கேன். ஆனா என்னால உங்களுக்கு தான் சந்தோஷத்தை தர முடியல என சொல்லும் போதே அவருக்கு அழுகை வந்துவிட்டது. புகழோ என்ன சொல்வது என தெரியாமல் சுற்றிலும் பார்த்தான். அதற்குள் பாரி, அம்மா, என்னது, மச்சான் நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க, நீ இப்படி அழுதுகிட்டே நிக்க வச்சிட்டு இருக்க, பொங்கல் ரெடி ஆயிடுச்சா, மச்சானுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுமா என சொன்னதும், அட ஆமா, இந்த பொழப்பத்தவ அது கூட தெரியாம உன்னை நிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன் பாரு. புகழு, நீ இங்க வந்து உட்காரு என கல் பெஞ்ச் அங்கே இருக்க அதில் அமர சொன்னவர், எல்லாரும் சாமிக்கு பொங்கல் படைக்க எடுத்துட்டு போயிருக்காங்க, தா வந்த உடனே சாப்பிட்டுட்டு போயிடலாம்ப்பா என சொல்லி கொண்டிருக்கும் போதே, இல்ல அத்தை, எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என அவன் சொல்லி முடிக்கும் முன், தோ எல்லாரும் வந்துட்டாங்க என பாரி கை நீட்ட, தனது பின்னால் வந்து கொண்டு இருப்பவர்களை திரும்பி பார்த்தவன் கண்களை அங்கிருந்து நகர்த்தவில்லை. அங்கு அழகு வண்ணப்பட்டு உடுத்தி அம்மன் தேர் ஆடி வருவது போல பூரணி தனது அத்தையிடம் பேசி சிரித்து கொண்டே மெல்ல மெல்ல நடந்து வர, அப்போது கோயில் ஸ்பீக்கரில், மாஞ்சோலை கிளிதானோ மான்தானோ, வேப்பந்தோப்பு கோயிலும் நீதானோ, இவளாவாரம் பூதானோ, நடை தீர்தானோ, சலங்கைகள் தரும் இசை தேன்தானோ, நீரோடை போலவே சிரித்தாடி ஓடினாள், வளையோசையே காதிலே சிந்து பாடுதே, பளிங்கு சிலையே பவழ கொடியே, குலுங்கி வரும் இடையில் புரளும் சடையில் மயக்கும் மலர்கொடி என்ற பாடல் ஒலிக்க, அந்த சூழ்நிலைக்கு மிக பொருத்தமான பாடலாகவும் அது இருந்தது. சாமிக்கு படைத்துவிட்டு அந்த தட்டை தன் அன்னையிடம் தந்தவள், இங்க பாருமா, நீங்க சொன்ன வேலை எல்லாம் நான் செஞ்சுட்டேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக காத்துட்டு இருக்காங்க, நான் வேடிக்கை பார்க்க போறேன், மறுபடியும் உன்னோட ஸ்பீக்கர் ஆன் பண்ணிடாத என சொல்லிவிட்டு அவள் நடக்க, லூசு, இங்க ஒருத்தங்க வந்திருக்காங்க, வந்து யாரு என்னன்னு பாத்தியா நீ என பாரி சொல்லவும், யாரடி என அப்போதுதான் திரும்பி பார்த்தவள் புகழை பார்த்ததும் ஏற்கனவே அவளது உருண்டை கண்கள் மேலும் விரிவடைய, உள்ளே இருக்கும் கருவிழிகள் அங்கும் இங்கும் அலை பாய, என்னது இவனா என அதிர்ச்சியில் அப்படியே நின்றவள், அச்சச்சோ, இவன் எங்க இங்க வந்தா, நம்ம ஊரு பக்கம் வரமாட்டானே,
அன்னைக்கு நடந்தது ஏதாவதும் சொல்லிடுவானோ என பயத்துடன் அவள் பார்த்து கொண்டிருக்க, ஆனால் அவனோ முகத்தில் எந்த விதமான உணர்வும் இன்றி அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இவர்கள் இருவரும் இப்படி இருக்க, அதற்குள் மணியம்மை பொங்கல் எடுத்து வர, யாரு மணியம்ம, புது உரம்பர என கேட்டபடி அங்கு வந்தார் கோமதி. அவர் அப்படி கேட்டதும் முகத்தில் சற்று கலக்கம் தோன்ற சுற்றிலும் பார்த்தவர் பின்னர் மெதுவாக, என் அண்ணன் மகன் பெரியவன் புகழுதானங்கா என சொல்ல, அவரோ, ஓ பெரியவன் புகழேந்தியா, சின்ன வயசுல பார்த்தது. அன்னைக்கு என்ற அண்ணன் கூட சண்டை கட்டிக்கிட்டு போகும்போது மூக்க வெடைச்சுக்கிட்டு போன பையன் தானே நீ. இப்போ எப்படி நெடு நெடுன்னு வளர்ந்துட்ட? ஆனாலும் உங்க ஆத்தா அன்னைக்கு பேசின பேச்சுக்கு என் தம்பியா இருக்கிறதால சும்மா விட்டான். இல்ல அந்த இடத்துல பெரிய கலவரமே நடந்திருக்கும் என அவனை புகழ்வது போல பேசிக்கொண்டே நக்கலாக பழைய சண்டையை ஞாபகப்படுத்த, இதை கேட்டதும் புகழின் முகமோ சட்டென்று இருண்டு விட, கண்களை மூடி தன்னை நிலைப்படுத்த முயற்சிக்க, அது மணியம்மைக்கும் புரிய என்ன சொல்வது என தெரியாமல் கையில் இருந்த பொங்கல் தட்டை பூரணி கையில் கொடுக்க சொன்னார். அவளும் இந்தாங்க மச்சான் என கைகளில் பொங்கல் தட்டை நீட்ட, அவளது குரலை கேட்டதும் கண்களை திறந்தவன் அவளது முகத்தை பார்த்ததும் எதுவும் சொல்லாமல் தட்டை வாங்கியவன் அதை சாப்பிடாமல் கையில் வைத்திருந்தான். மணியம்மையோ எதுவும் பேச முடியாமல் புகழையும் கோமதியையும் மாறி மாறி பார்த்தவர், அம்மா முத்துமாரி, இவங்களை இங்கிருந்து அனுப்பி வை என மனதிற்குள் வேண்ட, முத்துமாரியும் அவரின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து, மா அப்பா உன்னை கூப்பிடுறார் என்றபடி அங்கு வந்தான் அழகன். அனைவரும் புகழை சுற்றி நிற்க, அவன் நடுவில் அமைதியாக அமர்ந்திருக்க, அதை பார்த்த அழகன் மணியம்மையிடம், அத்தை இவர் யாரு என கேட்டான். அதற்குள் கோமதி சென்று விடவும் நிம்மதியாக முகம் மலர்ந்த மணியம்மை அழகன் கேட்டதும் பெருமையுடன், இவன் என் அண்ணன் பையன் புகழேந்தி தம்பி, நீங்க கூட சின்ன வயசுல சேர்ந்து விளையாண்டிருக்கீங்களே என அவள் பால்ய நட்பை சொல்லி அவர்களுக்குள் புரிதலை ஏற்படுத்த முயற்சி செய்ய, அதை நல்ல விதத்தில் புரிந்து கொண்ட அழகனும், ஓ நல்ல ஞாபகம் இருக்கு, எனக்கு நீச்சல் கத்து கொடுத்த புகழ் அண்ணாதானே என்றவன், எப்படி இருக்கீங்கண்ணா என சிரித்து கொண்டே கேட்கவும் புகழிற்கும் அது சந்தோஷத்தை தர, நான் நல்லா இருக்கேன் அழகன், நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க, உன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என சிறு நல விசாரிப்புடன் பேச்சை தொடங்கிய இருவரும் சிறிது நேரம் மனம் விட்டு பேசிக்கொண்டிருக்க, மீண்டும் புகழுக்கு அலைபேசி அழைப்பு வர, சரி அத்தை நான் கிளம்புறேன், உங்க ஊரு பொண்ணத்தான் என் நண்பன், நமக்கு பங்காளி தான் அத்தை, செல்வம்னு பேரு, கல்யாணம் பண்ணியிருக்கான், புது நோம்பி, அதான் விருந்துக்கு நான் கண்டிப்பா வரணும்னு அழைப்பு போட்டான், அதுக்கு தான் வந்தேன், இதோட 10 தடவை ஃபோன் பண்ணிட்டான், நான் அங்க போகணும் அத்தை என சொன்னான். இங்கிருந்து சாப்பிட்டுட்டு போலாமல்ல மச்சான் என பாரி சொல்ல, அவனோ, இல்ல பாரி, செல்வம் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்ப, மணியம்மையின் மனமோ வாடி போயிருக்க, பூரணி அருகில் அவன் வந்ததும், இதெல்லாம் நடக்கும்னு முன்னாடியே தெரியும்ல, அப்போ வந்த உடனே கிளம்ப வேண்டியது தானே, ஒரு பாசமலர் ட்ரைலர் ஓட்டிட்டு அப்புறம் கிளம்புறது, இனி எங்க அம்மா 4 நாளைக்கு சாப்பிட மாட்டாங்க, அதெல்லாம் எங்க புரிய போகுது என பூரணி வாய்க்குள் முனக, அவளை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து அவன் நகர்ந்தான். அதற்குள் அவளது தோழிகள் வந்துவிட, ஆனால் அம்மாவின் மனநிலையை அறிந்தவள் அவர்களிடம் வரவில்லை என சொன்னாள். ஆனால் மணியம்மையோ, நீ போய் அவங்களோட கொஞ்ச நேரம் பேசிட்டு வா என அனுப்பி வைத்தார். திருவிழா என்றாலே கொண்டாட்டமும் கும்மாளமும் நிறைந்தது தானே. பல வகையான ராட்டினங்கள், கரகாட்டம், கும்மியாட்டம் மற்றும் குறவன் குறத்தி ஆட்டம் என எங்கும் மக்கள் கும்பல் கும்பலாக நின்று ரசித்து கொண்டிருக்க, பூரணியும் தன் தோழிகளோடு அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ராட்டினத்தில் ஏறி அமர்ந்தவள் தன் தோழிகளுடன் விளையாட்டில் கர்ச்சிப் கீழே வைத்து எடுத்து கொண்டிருக்க, திடீரென்று வேறு நபர் அதை எடுக்க, யார் என முறைத்தவள் அங்கு அழகன் அவளை பார்த்து கண்ணடிக்க, அவளோ வெட்கத்தில் முகம் சிவந்தாள். அதற்குள் மணி, ஏ பச்சை சட்டை, யார் நீங்க, ஊருக்கு புதுசா
நாங்க போட்ட கர்ச்சீப் நீங்க எதுக்கு எடுத்தீங்க என ராட்டினத்தில் சுற்றி கண்டு இருக்கும் போதே சண்டைக்கு வர, நான் யாரா? ஆ, அது உங்க தோழியிடம் கேளுங்க, அவங்களே சொல்வாங்க என சொன்னவன் ராட்டினம் சுற்றுபவனிடம் நிறுத்த சொல்லி இறங்கிக் கொண்டான். மணிக்கும் சாந்திக்கும் இது அதிர்ச்சியாக இருக்க, இருவரும் பூரணியை பார்க்க அவளோ தலை குனிந்து நின்றாள். பின்னர் ஆலமரத்தின் அடியில் கை கட்டிக்கொண்டு குற்றவாளி கூண்டில் நிற்பது போல் பூரணி நிற்க, அவளை சுற்றி இருவரும் அக்னி பார்வை வீசிக்கொண்டிருந்தனர். இது எத்தனை நாளா நடக்குது என சாந்தி முதல் கேள்வியை ஆரம்பிக்க, அடி பாவி, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு பட்ட சரக்கு பாட்டிலோட முழுங்கி இருக்க நீ என மணி பொங்கி எழ, உண்மையை சொல்லடி என சாந்தி அவளை உலுக்கவும், சும்மா என்ன திட்டாதீங்கடி, அவரு என்ற அத்தை பையன்தான், பேரு பரிமேல் அழகன், போன முறை வந்தப்பதான் சொன்னாரு என நிறுத்தவும், என்ன சொன்னாரு என அழுத்தமாக இருவரும் ஒரே நேரத்தில் கேட்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா என சொல்லி மீண்டும் நிறுத்தினாள். எதிர்ப்புறத்தில் இருந்து பதில் இல்லாமல் போக நிமிர்ந்து பார்த்தவள் அவர்கள் இருவரும் அவளை ஊடுருவி பார்க்க, அப்படி பார்க்காதீங்கடி, அவருதான் சொன்னாரு, நான் ஒன்னும் சொல்லல என அவள் மெதுவாக சொன்னதும், துரை எப்படிப்பட்ட ஆளு, பார்த்தா ரொம்ப சோக்காளி மாதிரி தெரியுது, உனக்கு ஒத்து வருமா என மணி அதிகார தொனியில் கேட்க, அது யாரடி துரை, அவர் எப்படின்னு என்ன கேட்கிற என பூரணி புரியாமல் கேட்டதும் அவளை எரித்து விடும் பார்வை பார்த்த மணி, ஏய் கொழுப்பாடி, உன் சொந்த அத்தை மக, அச்சோ அத்தை மக ரத்தினத்தை தான் கேட்குற, ஆள் எப்படின்னு, இதெல்லாம் புரியாது, ஆனா பார்த்து வெக்கப்பட மட்டும் தெரியும் உனக்கு, கூடவே சுத்திக்கிட்டு இருக்கோம், சொல்லவே இல்லை நீ என கோபமாக கேட்க, அவளோ அவர்கள் திட்டியதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், ஓ அழகன் மச்சானை பத்தி கேட்குறீங்களா என முகத்தில் சந்தோஷம் பொங்க, அது அவரு பேங்க்ல வேலை பார்க்குறார் மணி, நிறைய படிச்சிருக்காரு, வெளிநாடு கூட போக போறாராம், சூப்பரா இங்கிலீஷ் பேசுறார் தெரியுமா, எனக்கும் சொல்லித்தரேன்னு சொன்னாரு, வீட்டில இருந்தே படிக்க முடியுமாமே, அவரை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா இதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னாரு என சில மணி நேரம் அவனது படிப்பு பற்றி மட்டுமே பேசியவள், அப்புறம் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு என அவள் வெட்கப்பட்டு சொல்லி முடிக்க, சாந்தியோ மணியிடம், என்னடி இவ, ஆள் எப்படின்னு கேட்டா பிடிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் இப்படி அரை மணி நேரம் பேசுறா, இது எப்படி ஒத்து வரும் என அவள் புலம்ப, வீடு சாந்தி, அவ மனசுல அவ படிப்பு மட்டும் முழுசா பதிஞ்சிருக்கு, அதனால அதை பத்தி மட்டுமே பேசுறா, அப்புறம் அவன் அத்தை பையன் தானே, ஏதும் பிரச்சனை இருக்காது விடு என சொல்ல, பின்னர் தோழிகள் சமாதானம் அடைந்து மீண்டும் அந்த திருவிழா கும்பலில் கலந்தனர். கடைகளில் உள்ள வளையல், தோடு, கிளிப் என பார்த்து பார்த்து வாங்கிய பூரணி அங்கு இருக்கும் ஜவ்வு மிட்டாயை பார்த்ததும் நாக்கில் நீர் ஊற அதையும் விட்டு வைக்கவில்லை. அதற்குள் கோயில் ஸ்பீக்கரில் மஞ்சள் தண்ணீர் ஊற்றும் நிகழ்ச்சி ஆரம்பம் என சொன்னதும் அங்கு பெண்கள் மத்தியில் ஒரே ஆரவாரம். மஞ்சள் தண்ணீர் ஊற்றுதல் என்பது மாமன் மச்சான் முறையில் இருப்பவர் மேல் வயசு பெண்கள் ஊற்றுவது, திருமணமான பெண்களும் ஆகாத பெண்களும் என இருவருமே ஊற்றலாம். அவர்களிடமிருந்து தப்பிப்பதுதான் ஆண்களின் சாமர்த்தியம். எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் பெண்களிடம் தோற்று விடுவார்கள். அனைவரும் வீட்டிற்கு சென்று மஞ்சள் தண்ணீர் எடுத்து வர பூரணியும் எடுத்து வந்தாள். ஏய் பூரணி, இங்க வாடி என தோழிகள் அவளை இழுத்து கொண்டு ஓடி வர, பெண்களின் கூட்டத்தை பார்த்ததும் கிராமத்தின் காளைகள் பயந்து ஓட, அப்போது, ஏம்புள்ள சாந்தி, எல்லாருக்கும் மஞ்சள் தண்ணி ஊத்துற, நானும் உனக்கு மாம முறைதானே, எனக்கு ஊத்த மாட்டியா என வயதான கிழவர் சாந்தியை நிறுத்தி கிண்டலாக கேட்க, பால் ஊத்த வேண்டிய வயசுல இந்த கிழவனுக்கு மஞ்சள் தண்ணி கேக்குது பாரு, தாத்தா உங்களுக்கெல்லாம் இந்த தண்ணி பத்தாது, அங்க பாருங்க உங்களுக்கு பால் ஊத்த ஆளே வருது என அவர்கள் கை நீட்ட, அங்கு அவரின் மனைவி அவரை முறைத்தபடி வர, இன்னைக்கு தாத்தாவுக்கு சங்கு தாண்டி என கிண்டல் செய்தபடியே தோழிகள் சந்துகளில் புகுந்து எல்லோரையும் துரத்தி கொண்டிருந்தனர். ஒரு முட்டு சந்தில் ஓடிக்கொண்டிருந்தவர்கள் அங்கு நின்ற பெண்ணை பார்த்து, சரோஜக்கா, நீ என்ன இங்க தண்ணி வச்சுக்கிட்டு நிக்கிற, அங்க ஒன்ற மாம
அந்த ராணி தண்ணி ஊத்துதுன்னு தவம் கிடக்குறாரு. சீக்கிரம் போங்க, இல்ல மஞ்ச தண்ணி மஞ்ச கயிறா மாறினாலும் மாறிடும் என போகிற போக்கில் ஒரு குடும்பத்தில் பிரச்சனையை கொளுத்தி போட்டுவிட்டு ஓட, அட பாவி சண்டாளா, என்கிட்ட குலவிக்கிட்டு அவகிட்ட கொஞ்சிட்டு இருக்கானா, வரட்டும் அவனுக்கு இருக்கு கச்சேரி என மஞ்ச தண்ணி இருந்த கையில் துடைப்பத்தை தூக்கியபடி அவள் வீட்டை நோக்கி நடந்தார் அவர். பத்த வச்சிட்டியே ராணி என தலைவர் ஸ்டைலில் சொன்ன சாந்தி, இன்னைக்கு சரோஜக்கா வீட்டுல ஆட்டுக்கறிக்கு பதிலா அவங்க மாமன் தலை தான் உருள போகுது என சாந்தி சொல்லி சிரிக்க, பின்ன அவனுக்கு நல்லா வேணும். அன்னைக்கு நம்ம ஆத்துல குளிச்சிட்டு இருந்தப்ப இவன் மரவுல இருந்து பார்த்தத நானும் பார்த்தேன். சொன்னா நமக்கு தான் அசிங்கம்னு சொல்லாம இருந்த, அதான் இப்ப மாட்டி விட்டேன். இனி பொம்பளைகளை நினைச்ச பார்க்க மாட்டான். சரோஜாக்காவை பத்தி உனக்கு தெரியும்ல என சொல்லி அவள் சிரிக்க, அப்ப அவனுக்கு இது தேவைதான் என தோழிகளும் சேர்ந்து சிரித்தனர். இப்படி பெண்கள் எல்லாம் மஞ்சள் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அனைவரையும் துரத்தி கொண்டிருக்க, இதை பற்றி தெரியாத அழகன் வீட்டிற்குள் அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்தான். என்ன மச்சான் எங்கிருக்கீங்க? நீங்க இந்த மஞ்சள் தண்ணி விளையாட்ட வேடிக்கை பார்க்க வரலையா என பாரி கேட்க, மஞ்ச தண்ணீரா என்றவன், அப்படின்னா என கேட்டதும் பாரி விளக்க, அவனுக்கு ஆசை வர பாரியுடன் வேடிக்கை பார்க்க வெளியே வந்தான். எல்லோரையும் ஓட ஓட விரட்டி விட்டு அப்போதுதான் வீட்டிற்குள் தோழிகளோடு நுழைந்தவள். ஏண்டி, நம்ம யாரையும் விட்டு விடலையே, எல்லார் மேலையும் ஊத்திட்டோம்ல என கேட்க, அப்போது பாரியும் அழகனும் நடந்து வந்து கொண்டிருந்தனர். சாந்தி பூரணியின் அருகில் சென்று, ஏண்டி, உங்க வீட்டுல ஒரு ஆளை வச்சுக்கிட்டு நீ ஊரெல்லாம் ஓடிட்டு இருக்க என கேட்டதும், யாரடி என கேட்டுக்கொண்டே நிமிர்ந்தவள் எதிரில் அழகன் மடிப்பு கலையாத பேண்ட் ஷர்ட்டில் நிற்கவும் அவள் கண்களில் குறும்பு கூத்தாட என சிரித்து கொண்டே வேகமாக கையில் இருந்த சொம்பை பார்த்தவள் தண்ணீர் இல்லாமல் இருக்க, உடனே தன் தோழிகளை பார்க்க மணி வேகமாக உள்ளே செல்ல, மச்சான் உங்க மேல மஞ்ச தண்ணி ஊத்த போறாங்க, நீங்க ஓடிருங்க என சொல்லிவிட்டு பாரி வேகமாக வீட்டிற்குள் ஓட, ஏ குட்டச்சி, போட்டு கொடுத்துட்டா போற, இருடி வந்து உன்னை கவனிச்சுக்கிற என அவளை திட்டியபடி திரும்பி அழகனை பார்த்து அசட்டு சிரிப்பு சிரிக்க, சில நொடிகள் அவள் சொன்னதை புரியாமல் நின்றவன் பின்னர் புரிந்து, வேண்டாம் பூரணி வேண்டாம், இது காஸ்ட்லி ஷர்ட், வீணாயிடும், வேண்டாம் என அவன் சொல்லிக்கொண்டே பின்னே நகர, அவளோ, சரிங்க மச்சான் நான் ஒன்றும் பண்ணல, இங்க பாருங்க என வெறும் சொம்பை காட்டியபடி அவனை தொடர, மணி என்னடி பண்ற என சாந்தி கத்தி முடிப்பதற்குள் சொம்பை கையில் வைத்தவள், உன் மச்சான் மேல மட்டும் தண்ணி ஊத்திட்ட, அவரை நீ விரும்புறேன்னு நாங்க ஒத்துக்கிறோம் என அவர்கள் சொல்லவும், வேண்டாம் பூரணி வேண்டாம் என சொல்லியபடியே அவன் வீதிகளில் ஓட, அவளோ, கொடுங்கடி, இன்னைக்கு மஞ்ச தண்ணீர்ல அவரை குளிப்பாட்டாம விடுறதில்ல என சொல்லிக்கொண்டே நுழைய, பூரணியும் விடாமல் துரத்த, தோழிகளும், விடாத பூரணி, இது உன் மான பிரச்சனை, விடாத, அந்த பக்கம் தோ இப்படி இந்த பக்கம் ஓடு என அவளுக்கு உற்சாக குரல் எழுப்பி அவளை மேலும் உசுப்பேத்தி விட்டு கொண்டிருந்தனர். ஒரு முட்டு சந்தில் சென்று திரும்ப முடியாமல் அழகன் விழி பிதுங்கி நிற்க, மச்சா மாட்னீங்களா என அவனை கிண்டல் செய்தபடியே அவனிடம் இருந்து 5 அடி தொலைவில் நின்றாள் பூரணி. அதற்குள் தோழிகள், விடாத பூரணி, தண்ணிய ஊத்திடு என கத்த, அவன் அந்த வீட்டில் சுவரில் சாய்ந்தபடி, வேண்டாம் பூரணி, உன் மச்சான் பாவம், அவங்க சொல்றதெல்லாம் கேட்காத என கெஞ்சி கொண்டிருந்தான். சாந்தியோ, பூரணி இந்தா என அவள் கையில் இருந்த சொம்பை வாங்கி கொண்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் மஞ்சள் தண்ணீர் கொடுத்தவள். நம்ம ஊரின் குலப்பெருமையை காப்பாத்து என வீரவசனம் பேசி அவளை மேலும் உசுப்பேத்தி விட்டு பின்னால் வந்து நின்றாள். அதற்குள் மற்ற பெண்களும் கூடிவிட, எல்லோரும் தண்ணி ஊத்திடு பூரணி, விட்டுறாத விட்டுறாத என அவளை உற்சாகப்படுத்த, அழகனோ என்ன செய்வது என தெரியாமல், வேண்டாம் பூரணி வேண்டாம் என பாரு, உன் மச்சான் பாவம் என சொல்லி கொண்டிருக்கும் போதே அவளோ கண்களை மூடிக்கொண்டு, மச்சான் என்னை மன்னிச்சிடுங்க என சொல்லியபடி ஹேய் என சந்தோஷத்துடன் வேகமாக தண்ணீரை அவன் மீது வீச, அப்போது அந்த வீட்டின் நுழைவாயிலில் இருந்து
சட்டென வெளியே வந்தவனின் மீது அந்த தண்ணீர் முழுவதும் கொட்ட, இதை சற்றும் எதிர்பார்க்காததால் அதிர்ச்சியில் அனைவரும் அப்படியே நிற்க, தண்ணீரில் நனைந்தவனும் உறைந்து போய் நிற்க, மச்சான் என்ன திட்டாதீங்க என சொன்னபடி கண்ணை திறந்தவள் எதிரில் நிற்பவனை பார்த்து திகைத்து நின்றாள். செம்பவழ சூரியன் செவ்வானில் தன் சிறகை விரிக்கும் முன்பே உற்சாகத்தோடு துயில் எழுந்து அடங்காத கூந்தலை அள்ளி முடிந்து அதில் ஒய்யாரமாய் தொங்கும் கனகாம்பரமும் செவ்வந்தியும் அவர்களின் அழகுக்கு மேலும் அழகூட்ட, வருடம் முழுவதும் ஓய்வின்றி உழைத்து சேர்த்து வைத்த காசில் சிவப்பு பச்சை வண்ணத்தில் சிலுக்கு சட்டையும் சிங்கார ஆடையுமாய் உற்சாகத்தோடு கோயிலை நோக்கி சென்றனர். பலவிதமான ராட்டினமும் தெருக்கூத்தும் அவர்களை சுண்டி இழுக்க, வானில் பறந்து கிடக்கும் நட்சத்திரம் போல வீதிகளில் சிறு சிறு கடைகள் நிறைந்திருந்தன. கோயிலின் மேள சத்தமும் அம்மனின் தேரோட்டமும் கிராமிய மனத்தை மேலும் மெருகூட்ட, உழைப்பை தவிர ஒன்றும் அறியாத அந்த வெள்ளந்தி மக்களின் உள்ளங்களில்தான் திருவிழா என்றாலே எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம்! நம் நாட்டின் பாதுகாக்க வேண்டிய பொக்கிஷத்தில் இதுவும் ஒன்று. இப்படி நடக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. எல்லோரும் அழகன் பூரணி இருவரை மட்டுமே பார்த்து கொண்டிருந்ததால் கண் இமைக்கும் நேரத்தில் அந்த வீட்டில் இருந்து புகழ் வெளியே வருவான் என்று யாரும் நினைக்கவில்லை. அழகன் நின்று கொண்டிருந்தது செல்வத்தின் மாமனார் வீட்டிற்கு முன்புறம். விருந்து முடித்துவிட்டு அனைவரிடமும் சொல்லிவிட்டு கிளம்பி அவன் வெளியே வரவும் பூரணி நீரை ஊற்றவும் சரியாக இருக்க, இப்போது அந்த மஞ்சள் நீர் முழுவதும் புகழின் மேல் கொட்டியது. ஏன் தம்பி, ராவைக்கும் இருந்து சாப்பிட்டுட்டு போகலாம், அதுக்குள்ள கிளம்புறீங்க என கேட்டுக்கொண்டே வெளியில் வந்த அந்த வீட்டின் பெரியவர் புகழ் நின்று கொண்டிருந்த கோலத்தை பார்த்ததும், என்ன தம்பி இது, எங்க ஊர் பொண்ணுங்க உங்க மேலையும் மஞ்சள் தண்ணி ஊத்திட்டாங்களா என சிரித்தவர் பின்னர் யாரு புள்ள தண்ணி ஊத்துனது என கேட்டுக்கொண்டே சுற்றிலும் பார்க்க, பூரணியோ கையில் பாத்திரத்தை வைத்து கொண்டு விக்கித்து போய் நின்று கொண்டிருந்தாள். ஓ நீதானா என மீண்டும் வெடி சிரிப்பு சிரித்தவர், சரியான ஆளை பார்த்து தான் ஊத்தியிருக்க என சொல்ல, அவரும் அந்த ஊரு என்பதால் புகழ் மற்றும் பூரணி உறவு முறை அவருக்கும் தெரியும். அவரது சிரிப்பில் சற்று மிரண்டு நிதானத்திற்கு வந்த பூரணி, இல்ல இல்ல தாத்தா, நான் வேணும்னு செய்யல, அந்த மச்சான் மேல தண்ணி ஊத்த என அவள் சொல்லி முடிக்கும் முன் அதற்குள் அவர் சிரித்து கொண்டே, அதனால் என்ன, எப்படி இருந்தாலும் மச்சான் மேல தண்ணி ஊத்துற உரிமை உனக்குத்தானே முதல்ல இருக்கு. என்னதான் பெரியவங்க சண்டை போட்டாலும் நாளைக்கு உன் மச்சான மீறி யார் உனக்கு தாலி கட்ட முடியும்? அதெல்லாம் சரியான ஆள் மேலதான் ஊத்தியிருக்க. பாரு, எப்படி பேசி சிரிச்சிட்டு இருந்த பையன் உன்னை பார்த்ததும் பேசாம சில மாதிரி நிக்கிறான் என எதுவும் பேசாமல் அப்படியே நின்று கொண்டிருந்த புகழை பார்த்து கிண்டலாக சொல்ல, அதற்குள் சுற்றி இருந்தவர்களும், அதானே, எனக்கு இருந்தாலும் முதல் உரிமை தாய் மாமனுக்கு தான் வரும், அதுக்கப்புறம்தான் மற்றவங்க எல்லாம் என பேச, அதற்குள் மற்றொருவர் புகழிடம் திரும்பி, என்ன தம்பி, எங்க பொண்ணையே வெச்சகன் எடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதான் மஞ்சள் தண்ணி ஊத்தி மனசு சொல்லிடுச்சுல்ல, இந்நேரம் எங்க ஊர் பசங்களா இருந்தா தூக்கிட்டு போய் தாலி கட்டியிருப்பானுங்க. நீங்க என்னடானா இப்படி மசன்னு நின்னுகிட்டு இருக்கீங்க. ஆனாலும் நம்ம வெள்ளியம்பாளையத்து வீரம் வேற யாருக்கும் வராதில்ல என சந்தடி சாக்கில் ஊரின் பெருமையை அவர் சொல்ல, அதானே, நம்ம பசங்க வீரம் யாருக்கு வரும் என சிலர் அவருக்கு ஒத்து ஊதினர். அருகில் நின்று கொண்டிருந்த செல்வமோ, டேய் பங்காளி, இதுக்கு மேல நாம சும்மா இருக்க கூடாதுடா, இந்த ஊர்க்காரனுங்க லந்து தாங்க முடியல, இப்பவே உன்ற மாமங்கிட்ட போய் நாம பொண்ணு கேட்கிறோம் என அவர்கள் சொன்னதை கேட்டதும் இளரத்தமான செல்வம் பொங்கி எழுந்தான். ஆனால் புகழோ அவனை நோக்கி அழுத்தமான ஒரு பார்வை வீச, செல்வம் சட்டென்று அமைதியடைந்தான். அதுதான் புகழ். அதிகம் பேச மாட்டான். ஆனால் அவனுடன் இருப்பவர்கள் அவனது பார்வையை வைத்தே அவனது மனநிலையை புரிந்து கொள்வார்கள். தன் மீது மஞ்சள் தண்ணீர் விழுந்ததும் அதிர்ந்து நிமிர்ந்து பார்த்தவன் எதிரில் பூரணி கண்ணை மூடிக்கொண்டு நின்று கொண்டிருக்க, அவளின் பின்னால் இருப்பவர்கள் எல்லாம் அச்சோ
என சொல்லவும் அவர்கள் பார்வை போகும் திசையை பார்த்தவன் அங்கு அழகன் நின்று கொண்டிருந்தான். அதற்கு பின்னர் பூரணி அழகன் இருவர் முகத்தை பார்த்ததும் ஏதோ புரிய, அதனால்தான் அவன் ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான். கிராமத்தில் இது ஒரு வழக்கம். தாய் மாமன் உறவு தந்தைக்கு அடுத்தபடியாக எல்லா இடத்திலும் முன் நிற்கும் ஒரு பந்தம். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தாய் மாமன் முறையை யாரும் விட்டுத்தர மாட்டார்கள். பூரணி பெரிய மனுஷியாக ஆன போதும் பேச்சுவார்த்தை இல்லை என்றாலும் அந்த முறைகளை புகழ்தான் வந்து செய்தான். மாணிக்கத்திற்கு விருப்பம் இல்லை என்றாலும் ஊரில் பெரிய மனிதனாக இருந்து கொண்டு ஊரின் பழக்க வழக்கங்களை அவரே மீறினால் நன்றாக இருக்காது என நினைத்தவர் அதற்கு ஏதும் தடை செய்யவில்லை. இது போன்ற சம்பிரதாயங்களால் தான் நமது நாட்டின் பண்பாடும் பாரம்பரியமும் பார்ப்பவர்களை எல்லாம் அதிசயப்பட வைக்கிறது. அதனால் தான் புகழும் கும்பலுடன் சேர்ந்து கொண்டு ஏதாவது சொல்ல அது தனது அத்தைக்கு பிரச்சனையாகிவிட்டால் என்னாவது என நினைத்து அவன் அமைதியாக இருந்தான். மேலும் மாணிக்கம் மற்றும் பூரணியை பற்றி அவனுக்கு நன்றாக தெரியும். அதனால் அவன் பேசவில்லை. கேலி செய்து எல்லோரும் சிரித்து கொண்டு நிற்க சாந்தியும் மணியும் மெதுவாக பூரணியின் அருகில் சென்றவர்கள், என்னடி இது, இவன் எங்கடி இங்க வந்தா? விட்டா உனக்கும் உன் மச்சானுக்கும் இங்கேயே கண்ணாலத்தை முடிச்சிடுவாங்க போல இருக்க. அப்ப உன் அழக மச்சாங்கதி பூ பூத்த உடனே கருகிடிச்ச பூரணி, உன் அழக மச்சான் காதல் இப்ப என்னடி பண்ண போற என அவர்கள் அவளின் மனநிலையை அறிந்து கொள்ளாமல் கேட்க, அவளோ அவர்களை திரும்பி எரித்துவிடும் பார்வை பார்த்தவள். அந்த பார்வை எல்லாம் உங்களால தான் வந்தது என சொல்லாமல் சொல்ல உடனே இருவரும் அங்கிருந்து அப்படியே நகர்ந்தனர். என்ன சொல்வது என தெரியாமல் நிமிர்ந்தவள் எதிரில் புகழிற்கு பின்னால் அழகன் அவளை முறைத்து கொண்டு நிற்பதை பார்த்தாள். அவன் முகமாத்திரத்தில் தணல் போல் ஜொலிக்க பார்வையாலேயே அவளை பஸ்மமாக்கி விடுவது போல பார்த்து கொண்டிருந்தான். அவனை பார்த்தவுடன் கண்களில் பயம் தோன்ற, இல்ல மச்சான், நான் ஏதோ என சொல்லி முடிக்கும் முன் அதற்குள், இங்க பாரு, என்னமா வாய் பேசுவா, இப்ப இப்படி தடுமாறுறா. என்ன இருந்தாலும் கட்டிக்கு போறவன் முன்னாடி பேசுறதுக்கு வெக்கமாத்தான் இருக்கும் என அங்கு இருப்பவர்கள் கேலி செய்து பேச, பூரணியோ, ஐயோ கடவுளே, நான் எது பேசினாலும் இந்த மனுஷங்க அதை எனக்கு ஆப்பு வைக்கிற மாதிரியே திருப்பி விடுறாங்களே, நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நான் அழக மச்சான சொன்னா இவங்க புகழ் மச்சான சொன்ன மாதிரி பேசுறாங்களே. எல்லாம் இந்த உரங்கொட்டானால வந்தது. அவனை யார் இப்ப வெளியே வர சொன்னா? இந்த மாக்கா வேற அது தெரியாம என்ன முறைச்சிட்டு நிக்கிறான் என குழப்பத்தில் இரண்டு மச்சான்களையும் தன் மனதிற்குள் திட்டி தீர்த்து கொண்டிருந்தாள் பூரணி. பூரணி ஏதும் சொல்லாமல் நின்று கொண்டிருப்பதை பார்த்த அழகன் அதற்கு மேல் அங்கு நிற்க முடியாமல் வேகமாக புகழை நகர்த்திவிட்டு வந்தவன், நீ முதல்ல வா எங்கூட என வார்த்தையை கடித்து துப்பியவன் யாரையும் கண்டுகொள்ளாமல் அவள் கைகளை பிடித்து இழுத்து கொண்டு வேகமாக நடந்தான். இப்படி செய்வான் என எதிர்பார்க்காத பூரணி, அச்சோ மச்சான், என்ன மச்சான் இது, என்ன பண்றீங்க? கையை விடுங்க மச்சான், எல்லாரும் பாக்குறாங்க, விடுங்க மச்சான் என அவள் பதறியபடி அவன் இழுப்பில் பின்னால் செல்ல அவன் எதுவும் பேசாமல் வேகமாக தனது நடையை எட்டி போட, அதற்குள் அங்கு நின்றவர்கள் எல்லாம், என்னடி இது, சமஞ்ச புள்ளை இப்படி வீதியில கையை பிடிச்சி இழுத்துட்டு போறா, யார் இந்த பையன் என கேட்க, அட நம்ம கோமதிமா வந்தா, அவனும் மச்சான்தான் ஆகுது என ஒருவர் சொல்ல, அதுக்காக இப்படியா எல்லார் முன்னாடியும் இழுத்துட்டு போவான், இவளும் பின்னாடியே போறா பாரு என அங்கலாய்ப்புடன் அவர் சொல்ல, மச்சான் இப்ப விட போறீங்களா இல்லையா என கோபத்தில் பூரணி கத்திவிட்டாள். அவன் அழுத்தமாக கையை பிடித்ததால் வந்த எரிச்சல், மேலும் எல்லோரும் ஒரு மாதிரி பேச அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. அதை கேட்டவுடன் கோபத்தில் வேகமாக அவள் கையை உதறிவிட்டு திரும்பி அவளை ஆழ்ந்து ஒரு பார்வை பார்த்தவன், ஏன் பூரணி, அப்போ அவங்க சொல்றது உண்மையா? நீ அவனைத்தான் திருமணம் செஞ்சுக்க போறியா? என்னை உனக்கு பிடிக்கலையா? அப்ப என்கிட்ட பேசுனதெல்லாம் பொய்யா என ஒவ்வொரு வார்த்தையிலும் அழுத்தம் கொடுத்து அவன் கேட்க, ஐயோ என்ன மச்சான் இப்படியெல்லாம் பேசுறீங்க, நடந்தது உங்களுக்கு தெரியும் தானே?
உங்க மேலதான் தண்ணி ஊத்த வந்தேன். அவன் இடையில வருவான்னு எனக்கு எப்படி தெரியும் என அவள் அழுது கொண்டே சொன்னாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.